வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பேசுகிற தெய்வம் நீர், பேசுங்க ராஜா. ஆண்டவர், எல்லா விதத்திலும் ராஜா எங்களுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம் நீங்கள் மாத்திரம்தான் தகப்பனே. வெளிப்படுத்தி கொடுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை கிருபை தொடரட்டும். தொடர்ந்து இடைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஞானத்தை குறித்து நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாளும் அது தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எடுத்து வாசிங்க. யாக்கோப்பு 1:5 நம்ம வாசித்து நம் தெய்வ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனங்கள் மூலியமாய் கர்த்தர் நம்மளுக்கு தொடர்ந்து ஞானத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் ஞானத்தை கொடுக்கிறவரை நோக்கி நம்ம பார்க்கணும். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 2:6 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:6 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன தருகிறாராமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஞானத்தை உலக மனிதர்கள் தர முடியாது. அதனாலதான் யாக்கோப்பு 1:5 வாசித்தோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்ப ஞானத்தை கொடுப்பவர் யார் என்று சொன்னால் அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் யார், என்ன தருவார் என்று சொன்னால் நம்ம நிறைய ஆசீர்வாதம் சொல்லி நிறைய ஜபிக்கிறோம். நல்லதுதான். ஆனா இந்த நாட்களில் நாம் எதை அதிகமாக கேட்கணும்னா ஞானத்தை கேட்கணும். எதை கேட்கணுங்க? ஞானத்தை கேட்கணும். அப்ப கர்த்தர் என்ன தருவார் அப்படின்னு சொன்னா அவர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. தருவார் அல்ல, தருகிறார். அப்படின்னா நல்லா கேளுங்க பார்க்கலாம். தருகிறார் என்று சொன்னா கேட்டாதான் தருவார். என்னதான் பண்ணுவாரு? கேட்டாதான் என்ன பண்ணுவாரு? கேட்டாதான் தருவார். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரிடத்துல நம்மளை ஆசீர்வதிங்க நிறைய கேட்டிருக்கிறோம். அப்ப இந்த வருடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஞானத்தை தருகிற தேவனிடத்துல நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா ஞானத்தை நீ கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை நிறைய விதங்களில நம்ம வேறு விரித்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற ஞானம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம். என்ன ஞானங்க? கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? வார்த்தையை, நிறைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நிறைய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதை செயல்படுத்துகிற ஞானம் நம்ம கிட்ட என்ன இல்லை? நிறைய பேத்துக்கிட்ட அந்த வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம் நம்ம கிட்ட இல்லாததுனால அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியல. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வருவான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு கர்த்தர் முதலாவது என்ன கொடுப்பார் என்று சொன்னால் வார்த்தையை கொடுப்பார். என்ன கொடுப்பாருங்க? வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை அவன் சரியா செயல்படுத்தும் போதுதான் அந்த மனிதன் ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் கடந்து வர முடியும். அல்லேலூயா. ஏதோ சபைக்கு போறதுனால நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னா அப்படி கிடையாது. நீ சபைக்குள் போகும்போது சபைக்குள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில் சற்று கவனிக்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம். என்ன ஞானங்க? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் கொடுக்கிற வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? 100% செயல்படுத்துகிற ஞானம் இல்ல. 100% என்னன்னா செயல்படுத்துகிற அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் நம்ம இந்த நாளில் ஆரம்ப ஜபத்தில் ஆண்டவர் சொன்னபடியே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். எதை இழந்து போகிறோம்? ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், பலத்தை இழந்து போகிறோம், சுகத்தை இழந்து போகிறோம், நன்மைகள் என்ன பண்றோம்?
எல்லாத்தையும் நம்ம இழந்து போய் விடுகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல உனக்கு என்ன தேவை அப்படின்னா, வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம் உனக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப இந்த நாடுல கர்த்தர் அததான் இன்னைக்கு நம்மளோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேதத்துல 2 மனிதர்களை கர்த்தர் நமக்கு முன்பாக அதை வைக்க விரும்புகிறார். 2 மனிதர்களை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தாததுனால அவன் இழந்து போனது என்ன? இன்னொரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணிக்காதபடி இருந்த சூழ்நிலையில் அவனை மறுபடியும் கர்த்தர் அர்ப்பணிக்க வைத்து அவனை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினது எப்படி என்கிற இந்த 2 காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீங்க கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே நீங்க செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என்ன படுத்த வேண்டுங்க? இப்ப இங்க இருந்து பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் என்னன்னா, கேட்டுட்டு இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா ஒருவன் சத்தியத்தை கேட்பானா அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்காக அது எனக்குள் செயல்படுவதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு இதுதான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா, நிறைய சத்தியங்கள் வெளிப்படுகிறது, ஆனா அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி என்ன பண்றது இல்ல, செயல்பாடுகள் இல்ல இல்ல. அப்ப அந்த வார்த்தைகளை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வேதத்திலிருந்து வாசிக்க போறோம். முதலாவது நம்ம எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தாதனால, அந்த ஞானம் இல்லாதனால இழந்து போனது என்ன என்று சொல்லி நம்ம ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். அந்த மனிதன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு ராஜா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் எழுதின நிருபத்துல, 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15:2 வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்ப தேவன் ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசியாக சாமுவேல் இடத்துல இருந்து சொல்லி அந்த சாமுவேல் ராஜாவாகிய சவுல் இடத்துல போய் ஒரு வேலையை செய்ய சொல்லும்படியாக அந்த மனிதனுக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனிக்கணும். தேவன் சவுல் என்கிற தீர்க்கதரிசி. தேவன், இதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். தேவன் அடுத்தது எங்க வர்றாரு? சவுல் என்கிற ஊழியக்காரன் இடத்துல வர்றாரு. ஊழியக்காரன் இப்ப எங்க போய் சொல்லணும் அப்படின்னா, ராஜாவாகிய சவுல் இடத்துல போய் அந்த வேலையை செய்வதற்காக காரியங்களை சொல்லணும். அல்லேலூயா. மறுபடியும் இந்த ரூலை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த ரூல் அப்படின்னா, தேவன் முதல்ல யாரை தொடர்பு கொள்றாருன்னா ஊழியக்காரனை தொடர்பு கொள்றாரு. யாரை தொடர்பு கொள்றாரு? யாரை தொடர்பு கொள்றாரு? ஊழியக்காரனை தொடர்பு கொள்றாரு. சாமுவேல் கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி. அப்ப நல்லா கவனிக்கணும். அந்த தீர்க்கதரிசியை தொடர்பு கொண்டு கர்த்தர் ஒரு வேலையை சொல்றாரு. என்னன்னா, வேலை செய்யக்கூடிய ராஜாவின் இடத்துல போய் இதை சொல்லு. அல்லேலூயா. யார் இடத்துல போய் சொல்லு? ராஜாவின் இடத்துல சொல்லு. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். என்ன செய்தி அனுப்பப்படுகிறது என்று சொன்னா, அமலேக்கரை நீ அழிக்கணும். அமலேக்கரை என்ன பண்ணணும்? அழிக்கணும். நீங்க நல்ல இந்த வசனத்துல கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப நம்மளை எல்லாம் ஆண்டவர் ஏன் ரட்சிப்புக்குள்ள நடத்தி எங்கேயோ வாழ்ந்து கொண்டு நம்மளை ஏன் அபிஷேகம் பண்ணி நம்மளை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா, கர்த்தருடைய வேலையை செய்ய. இப்படி கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க சபைக்குள் வந்த நோக்கம் கர்த்தருடைய வேலையை செய்யதான். உங்க வேலையை செய்ய இல்ல, உங்க பேச்சை பேசுவதற்காக அல்ல, உங்க செயலை செய்வதற்காக அல்ல, பரலோகத்தின் வேலையை செய்யவோ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவோ கர்த்தர் உங்களை திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து நித்தமா அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. வாரந்தோறும் பேசி கொண்டிருக்கிறாரு. எதுக்காக பேசுறாரு என்று சொன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஆனா அந்த ஞானம் இல்லாததுனால நம்ம அநேக காரியத்தை செய்யாமல் போயிட்டோம். ஆனா இப்ப அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இனி நீங்க செயல்படுத்த போறீங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்ப ஊழியக்காரனை வச்சு டைரக்டா எங்க போறாருன்னா ராஜாவின் இடத்துக்கு போறாரு. அல்லேலூயா. எங்க போறாரு?
ராஜாவின் இடத்துல போறார். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அந்த சிஸ்டமேட்டிக்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படும் விதத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல கர்த்தர் எங்க அனுப்புவார்னு சொன்ன வார்த்தையை திருச்சபைக்குள்ள கர்த்தர் அனுப்புவார். அதே போலதான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா சவுலை சந்திக்கும்படியா கடந்து போறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போது நீ போய் மலங்கடித்து சங்கரித்து ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, இதை சொன்ன உடனே இப்ப 4வது வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி, வாசிங்க பார்க்கலாம். அறியப்படுத்தி தொலாய்மிலே அவர்களை தொகை பார்த்தான். நல்ல கவனிக்கணும். ஒரு யுத்த ஏற்கனவே இந்த சவுல கர்த்தர் என்ன பண்ணிட்டார் என்று சொன்னா, கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் இவன் அபிஷேகம் பண்ணினா. எதுக்காக இவன் அபிஷேகம் பண்ணினா? இந்த சவுலுடைய சரித்திரத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கழுதையை தேடி போனவன கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எதை தேடி போனாங்க? எதை தேடி போனா? கழுதையை தேடி போனவன கர்த்தர் கூப்பிட்டு என்னவோ பண்ணிட்டார்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எதுக்குன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் சவுலுக்குள்ள கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த வார்த்தையை பெற்றுக்கிட்டு அதெல்லாம் திட்டமா சொல்லப்படுகிறது. அந்த 3வது வசனம் திட்டமா நீ என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் ஒரு வரைபடமாக அவனுக்கு வார்த்தையின் வடிவில் அந்த சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. முதலாவது கவனிக்கணும். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அடுத்து சொல்றாரு, நீ அமலேக்கை என்ன பண்ணணும்னா மடங்கடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை நீ மடங்கடிச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணணுங்க? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அப்படின்னா அவங்கிட்ட என்னென்ன இருக்கிறதோ அத்தனை நீ அழிக்கணும். அத்தனை நீ என்ன பண்ணணும்? அத்தனை நீ அழிக்கணும். அதுக்கு தாங்க சொல்லப்படுது. எதை எதை அழிக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறான்னு சொன்னா, அவன் மேல் இறக்க வைக்க கூடாது. முதல்ல என்ன சொல்றாரு சொல்லுங்க? என்ன வைக்க கூடாது? முதல்ல நீ அவன் மேல என்ன வைக்க கூடாது? இறக்க வைக்க கூடாது. அடுத்தது சொல்றாரு, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, லிஸ்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏற்கனவே என்ன பண்ணிட்டாருன்னா தீர்க்கதரிசி மூலியமாக சவுலுக்கு லிஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் நீ என்ன பண்ணணும். அதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான்? ஓகே, நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வாங்கி அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, ஜனங்களை கூட்டிக் கொண்டு இப்ப எங்க போறான்னு சொன்னா அமலேக்க மடங்கடிக்கும்படி அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கரை, ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஆரம்பம் என்னதான் இருக்குது சொல்லுங்க? ஆரம்பம் எப்படிதான் இருக்குது? கிறிஸ்துவ வாழ்க்கை எப்போதுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் ஆரம்பம் எப்போதுமே நல்லா தான் இருக்கும். ஆரம்பம் என்னதான் இருக்கும் சொல்லுங்க? ஆரம்பம் என்னதான் இருக்கும் சொல்லுவாங்க? ஆரம்பம் எப்படிதான் இருக்குமா? அமர்க்கலமா இருக்கும். ஆரம்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே சில பேர்லாம் திருச்சபைக்கு வந்து ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ பயபக்தி, அவ்வளோ ஆராதனை, அவ்வளோ ஜபம், அவ்வளோ கீழ்ப்படிதல், அவ்வளோ பயம், அவ்வளோ நடுக்கம். அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களை போல ஒருவருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதும் கர்த்தருக்காய் ஓடுவதும் உழைப்பதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவங்கள போல ஒருவரும் இருக்க முடியாது. ஆனா அதே போலதான் சவுலுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. ஆரம்பத்துல கர்த்தர் சொன்னபடியே அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, இருந்த அமலேக்கரை மடங்கடித்தான். அல்லேலூயா. என்ன பண்ணினாங்க? அமலேக்கரை மடங்கடித்தான். கர்த்தர் சொன்னபடியே அமலேக்கரை மடங்கடிக்க அவன் தொடங்கினான். இதுதான் ஆரம்பம். சவுலுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே அவன் வேகமாய் அதை செயல்படுத்த தொடங்கினான். அல்லேலூயா. அப்படியே அந்த முதல் வார்த்தை ஆரம்பிச்ச சவுல் என்ன செய்தான் என்று சொன்னா, அடுத்தது வாசிங்கள் என்று சொன்னா 8ஆம் வசனம் சொல்கிறது, அமலேக்கின் ராஜாவாகிய
ஆகாகை உயிரோடு பிடித்தான். அவன் என்ன பண்ணான் என்று சொன்னா, அவனை என்ன செய்யறான்னா, சவுல் உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கரிக்கினால சங்காரம் பண்ணினான். நல்லாதான் இருக்குது. இதெல்லாம் என்னதான் இருக்குதுங்க, ஆரம்பமும் நல்லா தான் இருக்குது, சென்டர் பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஆனா அடுத்த காரியத்தை நீங்க அப்படியே வாசிச்சு வருவீர்கள் என்று சொன்னா, அடுத்த வாசிங்க பார்க்கலாம். சவுலும் ஜனங்களும் ஆகாபையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். இப்ப என்ன ஆயிருச்சுங்க, ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்பம் அமர்க்கலமா தான் இருந்தது. ஆரம்பம் எல்லாமே நல்லா இருந்தது. ஜபம் நல்லா இருந்தது, ஆராதனை நல்லா இருந்தது, அர்ப்பணிப்பு நல்லா இருந்தது, கர்த்தருக்கு கொடுக்கிறது நல்லா இருந்தது, சபையோடு இணைந்து ஜெபம் செயல்படுறது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, நடு பாயிண்ட்ல வந்தவன இந்த ராஜாவை நீ அழிச்சு போடணும், அவனை உயிரோட வைக்க கூடாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைய, அந்த காரியங்க ஜனங்களை அழிச்சிட்டான், மற்றது எல்லாத்தையும் அப்படி அழிச்சுக்கிட்டே வர்றான். ஆனா ராஜாவை உயிரோடு பிடித்தான். ராஜாவை என்ன பண்ணலாம் நம்ம? ஆனா மூணாவது வசனத்தை என்ன சொன்னாரு சொல்லுங்க? மூணாவது வசனத்தை சொன்னாரு, அவன் மேல என்ன வைக்க கூடாதம்மா? இரக்கம் வைக்காத. அவன் மேல இரக்கத்தை நீ காட்டவே கூடாது. ஏன்னா அவன் என்னுடைய ஜனம், என்னுடைய வாக்குத்தத்த சந்ததி வரும்போது அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, அவர்களுக்கு வழி விலக விட்டு கொடுக்காதபடி அவர்களுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டான். அதனால நீ அவனை அழிச்சே ஆகணும். அல்லேலூயா. அவங்களை என்ன பண்ணி ஆகணும்? அழித்தே ஆகணும். ஆனா பாருங்க, அவனை உயிரோட வைக்க கூடாது, அவனை நீ அழிக்கணும்னு சொன்னாரு. ஆனா இந்த சவுல் என்ன செய்தான் என்று சொன்னா, அவனை உயிரோடு பிடித்தான். அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்தான் என்று சொன்னா, கர்த்தர் ஆடு வைக்க கூடாது, ஒட்டகங்களை வைக்க கூடாது, கழுதையை வைக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணி போடணும்? கொன்று போடுன்னு சொன்னார். அடுத்தது என்ன செய்தான் என்று சொன்ன வசனம், அந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல? அழித்து போட மனதில்லாமல். நல்லா கவனிக்கணும். புறப்பட்டவன் சரியாதான் புறப்பட்டான், வார்த்தையை கேட்டவன் சரியாதான் வார்த்தையை கேட்டான். இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜாவை பார்த்தவன இறக்க வந்துருச்சு. அடுத்தது நல்ல ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை அழிக்க மனதில்லாம அதை தனக்காக எடுத்துக்கொள்ளும்படியாக, நல்ல கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படும்படியான ஒரு காரியத்துக்குள் போகும்படியாக அவன் தன் மனதை செலுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை 100% நிறைவேற்ற வேண்டிய சவுல், நல்ல கவனிங்க, அவன் அபிஷேகம் பண்ணது எதுக்கு? கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு தான். என்ன வேலையை கொடுத்தாருன்னா, இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து அந்த ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்த, பாதுகாப்புக்குள்ள நடத்த, தேவனுடைய திட்டங்களின்படியே அங்கங்க யுத்தங்களுக்கு போய் ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வருவதற்காக தான் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன செய்யறான்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அபிஷேகித்தவரையும் மறந்துட்டான், வார்த்தை கொடுத்தவரையும் மறந்துட்டான். இப்ப இவன் என்ன செய்துட்டான்னு சொன்னா, தன்னுடைய மனதில் தோன்றுகிற சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு இணைச்சிட்டான். அல்லேலூயா. என்னத்தை இணைச்சிட்டாங்க? தனக்குள் தோன்றுகிற வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை சற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாத்திலும் கலப்படம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்திலும் என்ன பண்ணிடலாம்? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா, அதுல இந்த உலகத்துல யாரு கலப்படம் பண்ணினாலும் சரி, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாரு, அதை பார்த்து கொண்டு அமைதியா இருக்கவும் மாட்டாரு. கைகளை தட்டி அதை நல்ல தேவன் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலையும் கலப்படம் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையில ஒருவன் கலப்படம் பண்ண முயற்சி செய்வான் என்று சொன்னா, அவனை கர்த்தர் விட்டு வைக்கவே மாட்டாரு. அது யாரா இருந்தாலும் சரி, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையோடு கலப்படம் பண்ணி பேச துணிகரமாய் நிற்பான் என்று சொன்னால், நிச்சயமாய் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு அமைதியா என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இவன் என்ன செய்துட்டானா, கர்த்தருடைய வார்த்தையும் இவன் இருதயத்துல தோடுகிற வார்த்தை என்ன பண்ணி பார்க்கறான்? ரெண்டையும் ஜாயிண்ட் போட்டான். ரெண்டையும் என்ன பண்ணிட்டான்? ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டு இவன் என்ன பண்றான் என்று சொன்னா, நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். நான் கேட்கிறேன்,
இப்ப இந்த சவுல அமலேக்கரை அழிக்க அனுப்பப்படும் போது அங்க எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை நலமான ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்ல. அவர் ஒன்ன சொல்லிட்டாருன்னா அதை 100%. ஆனா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவருடைய பார்வைக்கு அது நலமாய் இருக்குது, இவருடைய பார்வைக்கு. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படி இருந்தது? அலங்கோலமாய் இருந்தது. எப்படி இருந்ததுங்க? வெறுப்பாய் இருந்தது. எப்படி இருந்தது? அமலேக்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னா, அது கர்த்தருடைய பார்வையிலிருந்து அகற்றப்பட வேண்டியதா இருந்தது. இப்படி கூட சொல்லலாம், கர்த்தருடைய பார்வையில் அது அழிக்கப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா சவுலுடைய பார்வையிலேயோ அது அழகானதும் அது அவனுக்கு பிரியமானதும் அது நலமானதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இப்பேற்பட்ட பார்வை முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு பார அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை வேண்டான்னு சொன்னா அது வேண்டாம் தான். கர்த்தர் வேண்டான்னா வேண்டாம் தான். அது ஏன் பார்வைக்கு நல்லதா இருக்குது, நான் செய்யறது நலமா இருக்கிறது, அது ஏன் இருதயத்துக்கு ஏற்றதுன்னு சொன்னா அது அவர் இருதயத்துக்கு அது ஏற்றது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு என்ன செய்யறான் சத்துரு, என்ன செய்யறான்னா, கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுவார். அவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய திட்டத்தை செய்வதற்கான காரியங்களை பேசுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எது சாதகமா இருக்கிறதோ, எனக்கு எது சரியா இருக்குதோ அதை செய்வதற்கு தான் இன்னைக்கு அநேகர் முற்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம திருச்சபை எடுத்துட்டீங்கன்னா, சில நேரத்தில் ஜெபிச்சு சில திட்டங்களை கொடுத்து இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும் செய்யுங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். திருச்சபைக்கு சொல்லுவேன், இதை மட்டும் நீங்க செய்யுங்க, இதை மட்டும் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதோடு சேர்த்து அவங்க இருதயத்தில் வர்றதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்ப நான் என்னவா மாறணும் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாலும் சொல்ல மாட்டேன், இது இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி போங்க, இதுதான் ப்ரோக்ராம், இதுதான் காரியம், இதை தாண்டி நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், இதை செஞ்சா போதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ஒரு காரியத்தை சொல்லுவேன். இப்ப அவங்க அதை தாண்டி அவங்க இருதயத்தில் இருக்கிற காரியத்துல செய்யும் போது நான் என்னவா மாறணும்னு கேட்டேன் உங்ககிட்ட. புரியலையா கேள்வி? புரியலையா? இப்ப நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும், என்ன ரியாக்ட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கோவப்படணும். அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்? நான் கோபமெல்லாம் பட மாட்டேன். அடுத்ததுக்கு அவங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், வேலையை. ஏன்னா ஒரு காரியத்தை நீ செய்ய லாக்கியே இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ண முடியாது, உங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்க முடியாது. ஒரு முறை விடலாம், 2 முறை விடலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம கொடுக்கறத விட்டுட்டு அவங்க ஒரு திட்டத்தை போட்டு அவங்க ஒரு காரியத்தை செய்யும்போது அது தேவனுக்கு ஏற்றதா அது இருக்காது. அல்லேலூயா. அது என்னது ஏற்றதா இருக்காது, தேவனுக்கு ஏற்றதா இருக்காது. அப்ப ஒரு காரியம், ஒரு திருச்சபை இருக்குது என்று சொன்னா, ஒரு திருச்சபைக்குள்ள ஒரு காரியம் சொல்லப்படுது என்று சொன்னா அது சும்மா ஏதோ ஒரு கண்ணை மூடிட்டு சொல்ற காரியம் அல்ல, ஒவ்வொன்றையும் யோசித்து ஜெபித்து செயல்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அதோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏன் இருதயத்துல நல்ல கவனிங்க, அந்த ராஜா புறப்பட்டது நல்லா தான் புறப்பட்டான். யுத்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் நல்லாதான் எல்லாமே செஞ்சான். ஆனா சத்ரு அவனை எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. அவன் கர்த்தர் வார்த்தை விட்டு அவன் எப்படி விலகிறான் பாருங்க. அங்க பாக்குறான், ராஜாவை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. அடுத்தது நலமானதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. நல்ல கவனிங்க பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. பல நேரத்துல நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா ஆராதிப்பீங்க, சபைக்கு வருவீங்க. ஆனா சில நேரத்துல சத்ரு உங்க இருதயத்தை என்ன பண்ணிடுவானா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லிச்சோ அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லாத சில காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு இணைத்து செயல்படுவ நீங்க முயற்சி செய்வீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். அதுக்கு பேர் தான் என்னத்தனம்? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உனக்கு வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உனக்கு வேணும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை செயல்படுத்தக்கூடிய ஞானம் இந்த நாள்ல இருக்கும் என்று சொன்னா நான் நிச்சயமா சொல்கிறேன், வரப்போகிற எழுப்புதல் தீவிரமாய் வரும். வரப்போகிற மாற்றம் நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல.
ஒரு பெரிய மாற்றம் கர்த்தர் இன்றைக்கு அதை அடையாளப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இப்ப இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானத்துக்கு பாத்திரவானாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து, ஏன் இருதயத்தில் வெளிப்படுகிறதெல்லாம் இல்ல, அவர் என்ன சொன்னாரோ அவைகளை மாத்திரம் செய்து முடிக்கிற எழும்பி பிரகாசி சந்ததியாக ஒவ்வொருவரும் மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் நினைச்சுக்கிட்டா இதுதானே, ஆடு தானே, மத்ததெல்லாம் செஞ்சுட்டேன், 2 காரியம் தானே, ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டேன், நலமானதை அதை பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. நலமானதை என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதுல ஒரு சில காரியத்தை சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த வாசுகள் முற்றிலும் அழித்து போட்டான். என்ன பண்ணி போட்டானாமா, நலமானது எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். அடுத்தது மற்றதுல என்ன பண்ணிட்டான், அதாவது அவரு சொன்ன வார்த்தை ஒண்ணு, இவன் செயல்படுற வார்த்தை என்னன்னா, இவன் ஒரு ட்ராக்ல செயல்படுறாரு, ஆனா அவனுக்கு ஒரு ட்ராக்கை கர்த்தர் போட்டு கொடுத்தார். நல்ல கவனிக்கணும். இது நடந்துகிட்டு இருக்கும் போது அடுத்த வசனம் சொல்கிறது, 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இப்ப நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த வார்த்தை எப்படி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் உன்னிப்பா கவனிப்பதற்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் எல்லாத்தையும் முடிச்சிட்ட அப்படிங்கிற ஒரு திருப்தியில நலமானதையும் ராஜா உயிரோட பிடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிற அந்த வேளையில சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. யாரோடு பேசுகிறார்? அப்ப தேவன் என்ன செய்யறார்னா, ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு, ஒரு மனுஷனுக்கு நல்ல வார்த்தைகள் வேத வசனங்களை கொடுத்துட்டு, அந்த மனுஷன் எப்படி செயல்படுறானா இல்லையா என்பதை கர்த்தர் உற்று கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் இந்த தவறு செஞ்ச உடனே சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட போய் கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க, நான் சவுலை ராஜாவாக்கின எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அப்படின்னா அவனை அபிஷேகம் பண்ணி, கழுதை தேடி வந்தவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக நான் மாற்றினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையோடு உங்களை தயவு செய்து நீங்க இணைச்சு பார்க்கணும். நீங்க எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி 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 செயல்படுறீங்களோ, எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு விலகி போறீங்களோ, உங்க மனதில் இருக்கிறதுல எப்பப்ப நீங்க செயல்படுத்த உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னார், இந்த மகளை நான் தெரிந்து கொண்டதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த 3வது வாரம் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஞானம் வேணும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன ஞானம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானம். அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி 100% நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஞானம் இல்லாமல் இன்னைக்கு அநேகர் இருப்பதுனால தான் இன்னைக்கு தேவையற்ற காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, இன்னைக்கு ஏன் நான் நன்மைகளை பார்க்கல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உன்னுடைய திருச்சபையில இருக்கிற அநேகருக்குள்ள இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நம்ம திருச்சபை மாத்திரம் அல்ல, கர்த்தர் அதிகமாக வேதனைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேசத்தில் இருக்கிற அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவர்கள், வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அநேக கிறிஸ்துவர்களுக்கு இன்னைக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை 100% நிறைவேற்றுகிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் தேசத்தில் வரப்போகிற எழுப்புதல் ஏன் தாமதமாகி கொண்டே இருக்கிறது என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு தடுமாறி தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானத்தை கர்த்தர் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு, அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தருடைய மனஸ்தாபப்பட்ட அநேகர் இந்த நாள்ல மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு விசேஷித்த நடத்துதல கர்த்தர் நமக்காய் வெளிப்படுத்துகிற நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவா அபிஷேகம் பண்ணினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். சவுலுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார் புரியல. உடனே அடுத்தது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவன் என்னை விட்டு திரும்பி, யாரை விட்டு திரும்பி?
அப்ப நல்ல கவனிங்க, நீங்க எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க எங்க போறீங்கன்னா கர்த்தரை விட்டு திரும்பி போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க எப்பப்ப திரும்புறீங்களோ அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விட்டுட்டு உங்க மனதில் தோன்றுகிற காரியத்தை நீங்க எப்பப்ப செய்றீங்களோ அப்பெல்லாம் என்ன நடக்குது என்று சொன்னா கர்த்தரை விட்டு நீங்க திரும்புறீர்கள். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க விலகிட்டீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு எத்தனையோ முறை நீங்க திரும்பி இருக்கிறீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க தேவனை விட்டு திரும்புவதற்கு அது அடையாளம். தேவனை விட்டு திரும்புவதற்கு ஒரு அடையாளம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இனி அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி கர்த்தரோடு இணைந்து இருக்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறான்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. பகல கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக கர்த்தர் கொடுக்கிற சத்தியத்தை விட்டு நம்ம சாதாரணமா திரும்பிடுறோம். சாதாரணமா என்ன பண்ணிடுறோம்? சாதாரணமா திரும்பிடுறோம். நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்று சொன்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை விட்டுட்டு சாதாரணமா திரும்பி போறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை விட்டு திரும்பினா அதனுடைய அடையாளம் என்னன்னா, ஒரு மனிதன் சத்தியத்தை விட்டு திரும்புவான் என்று சொன்னா, அந்த சத்தியத்தை விட்டு விலகி போவான் என்று சொன்னா, அந்த மனிதன் அதுக்கு என்ன அடையாளம்னா அவன் தேவனை விட்டு விலகி போகிறான். அல்லேலூயா. அவன் யாரை விட்டு விலகி போகிறான்? அப்ப நல்ல கவனிங்க. அப்ப நமக்கு என்ன தேவை இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானதுன்னா, என் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஞானம் எனக்கு தேவை. என் கர்த்தர் என்னோடு என்ன சத்தியத்தை பேசுறாரோ அந்த சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே 100% நிறைவேற்றுகிற ஒரு விசேஷித்த ஞானம் எனக்கு வேணும் என்கிற ஒரு வைராக்கியமான ஜெபம் இந்த நாளில் ஒவ்வொருவருக்கு அது தேவையாய் இருக்கிறது. ஏன்னா ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகுவான்றா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு விலகுவான் என்று சொன்னா அது தேவனை விட்டு விலகுவதற்கு அது சமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என்னைக்காவது இதை நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம மனம் போன போக்குல செயல்படும் போது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா, இந்த வார்த்தையை விட்டு நான் விலகி என் மனசுல தோன்றுகிற காரியத்தை நான் செய்கிறேன்னு இதனுடைய அடையாளம் என்ன நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? நான் வேதனையோடு சொல்லுகிறேன், நம் தேசத்துல ஏன் ஒரு பெரிய மாற்றம் வரல? நம் தேசத்துல ஏன் ஒரு பெரிய அசைவு வரல? இந்திய தேசத்துக்காக எப்போவோ தோமா இந்திய தேசத்துல வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அநேக லட்சங்களை தேவன் பக்கம் திருப்பின காலங்கள் உண்டு. அப்பவே கர்த்தர் இந்தியாவை ஒரு பெரிய எழுப்புதலுக்களை கர்த்தர் நடத்தினா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருக்கிறது, அநேக லட்சக்கணக்கான விசுவாசிகள் ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஏன் ஒரு பெரிய மாற்றம் வரல? ஏன் ஒரு பெரிய ரட்சிப்பு வரல என்று சொன்னா, வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அந்த வார்த்தையின்படி செயல்படுத்துவதற்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. காரணம், அந்த வார்த்தையை செயல்படுத்துகிற ஞானம் இன்னைக்கு அநேகருக்குள்ள இல்லாததுனாலதான் இன்னைக்கு தேசம் சீர்குலைந்து போயிருக்கிறது. ஆனா அந்த 2026 கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் வார்த்தையை நிறைவேற்றுகிற, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானத்தை அளவில்லாமல் கர்த்தர் கொடுக்க போறாரு. அளவில்லாமல் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஒருவன் வேதம் சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளில். உலகத்திலே விசேஷித்தமான ஞானம் என்ன ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் திரும்புவேன் என்று சொன்னான், நான் தேவனை விட்டு திரும்புவதற்கு அது அடையாளம். அது அந்த வார்த்தையை கர்த்தர் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீ எப்ப சத்தியத்தை விட்டு விலகுறையோ அப்பல நீ தேவனை விட்டு திரும்பி போறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. நீ தேவனை விட்டு திரும்பி போகிற எல்லா காரியமும் உனக்கு என்னவா இருக்கும் என்று சொன்னால் அது உனக்கு சாதகமா இருக்கவே இருக்காது. அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வார்த்தையை அவர் எவ்வளவு வேதனையோடு சொல்றாரு பாருங்க. அவனை ராஜாவாக்கினதுக்காக, அவனை அபிஷேகம் பண்ணினதுக்காக எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவன் என்னை விட்டு திரும்பி அடுத்து சொல்றாரு, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அல்லேலூயா. என்ன பண்ணானாமா? அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல். இப்பதான் சவுலுக்கு இந்த விஷயமே தெரிகிறது. அது வரைக்கும் சாமுவேலுக்கு இப்பதான் அந்த விஷயமே தெரிகிறது. சவுல் இப்படி பண்ணிவிட்டான் என்று சொல்லி அவனுக்கு தெரியல.
நல்ல கவனிங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம், சில நேரத்தில் என்ன பண்றோம், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வாரந்தோறும் சொல்லுகிறோம், இடைப்பட்ட நாட்களில் சொல்கிறோம், உங்களை பார்க்கும்போது சொல்றோம். எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு, எங்களுக்கு தெரியாது. நல்ல கவனிக்கணும். வார்த்தையை கொடுத்த எங்களுக்கு தெரியல, ஆனா வார்த்தையை கொடுத்தவர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்தடுத்த ஊழியங்களுக்கு போவோம், அடுத்தடுத்த வேலைக்கு போவோம். ஆனா வார்த்தையை கொடுத்த தெய்வம், வார்த்தையை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளை அவர் கண்காணிச்சு கொண்டே இருப்பாரு, அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. இந்த பிள்ளைகளோடு இன்னைக்கு நான் பேசி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். என்ன நன்மைகள் வேணும், என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், எழுப்புதலுக்கு என்ன செய்யணும், உனக்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும், ஆத்தும அறுவடை செய்ய என்ன செய்யணும், நீ பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணும், பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யணும், எல்லா வார்த்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் உங்களையே பார்த்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. இந்த ஞானம் தான் யாருக்கிட்ட இல்லை, இந்த ஞானம் தான் யாருக்கிட்ட கிடையாது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேவ வார்த்தை ஒரு மனிதன் புறக்கணிப்பான் என்று சொன்னால் அந்த மனிதனையும் கர்த்தர் புறக்கணிப்பார். அல்லேலூயா. அந்த மனிதனை என்ன பண்ணுவாருங்க, கர்த்தர் புறக்கணிப்பார். இப்பதான் சாமுவேல் இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு என்று சொன்னா, அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றான், எதுக்கு கூப்பிடுறான்? சாமுவேல் தீர்க்கதரிசி எதுக்கு கூப்பிடுறான்? முழுவதும் என்ன கூப்பிட்டிருப்பான்? ஆண்டவரே மன்னியும், என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே மன்னியும், சவுல் தவறாய் செய்து விட்டான், மன்னியும், சவுல் தெரியாம செய்து விட்டால் மன்னியும், மன்னின்னு சொல்லி முழுவதும். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த ஊழியக்காரனுடைய பாரத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அவன் அப்படியே விட்டு விடல, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு விடல. ஏன்னா கர்த்தர் அந்த 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 வார்த்தையை கொடுத்த உடனே சவுல் சாமுவேல் கொஞ்சம் அப்படியே ரொம்ப வேதனையா போயிருச்சு. அந்த வேதனையோட அவன் என்ன செய்யறான், நைட்டு தூங்கல. நைட்டு தூங்காம என்ன செய்யறான்னு சொன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன பண்ணல, பதில் கொடுக்கவே இல்லை. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனா, அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப அறிவிக்கப்படுது, இப்ப எல்லாம் சந்திக்க போறான். என்ன பாருங்க, கீழ்ப்படியாத ஒரு ராஜா, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கப்பட்ட ராஜா, இப்ப ஊழியக்காரர் அவனை தேடி போறாரு. இப்ப அவனை தேடி போடி சில காரியங்கள் அங்க பேசப்படுகிறத நீங்க கவனிக்கணும். 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் சவுல் இடத்துக்கு போனா, சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். பாருங்க எவ்வளவு பொய் சொல்றான் பாருங்க, எவ்வளவு துணிகரம் பாருங்க, எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம். பல நேரத்துல ஊழியக்காரங்கிட்ட பேசுறது யாருக்கு தெரியாது, கீழே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இப்படி தெரியும், அதெல்லாம் இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. ஒரு சமீபத்தில் ஒரு சகோதரர் என்னை சந்திச்சார். என்னை சந்திச்சு ஒரு வார்த்தையை பேசினார். என்ன வார்த்தை பேசினார்? இங்க நடக்கிற காரியத்தை நீங்க அப்படியே சொல்றீங்க, இங்க நடக்கிற காரியத்தை அப்படியே வந்து நீங்க பிரசங்கம் பண்றீங்க. நீங்க பிரசங்கம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாங்க தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோன்னு என்ன பண்றாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பா பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? நான் சொல்றேன், பைத்தியமே மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்குதான் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ண வச்சிருக்கிறார். என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அபிஷேகம். சில பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐயோ இதை போய் சொல்லியிருப்பாங்களா, அதை போய் சொல்லியிருப்பாங்களா, அது இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு என்னன்னா அடுத்தவங்க மேலதான் திரும்புது. அடுத்தவங்க மேலதான் என்ன பண்ணுது? திரும்புது. தன்னை பார்க்க மாட்டாங்க. என்ன பார்க்க மாட்டாங்க? தன்னை ஒரு நாள் பார்க்க மாட்டாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு திரும்பிட்டோமே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டோமே, அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம சரியா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், யார் யாரு வார்த்தை விட்டு விலகுறீங்களோ அவங்களை குறித்து கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். அல்லேலூயா. அவங்களை குறித்து கர்த்தர் நிச்சயம் பேசுவார். நம்ம வந்து இங்க நின்னா போதும், கர்த்தர் யாருக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கணுமோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அல்லேலூயா. இவனுக்கு நினைப்பு சாமுவேலுக்கு என்னன்னா, சவுலுக்கு என்ன நினைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்றான். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அல்லேலூயா. ஆனா அங்க ஆடு கத்துது. என்ன கத்துது சொல்லுங்க, என்ன கத்துது?
ஆடு ஏன் கத்துது அப்படின்னா, அந்த ஆட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, கத்தருக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டான். என்ன பண்ணிட்டான், அந்த ஆட்டுக்கு கூட தெரிஞ்சு போச்சு, இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டான். அப்ப அந்த ஆட்டுக்கு என்ன பத பத பதன்னு இருக்க மாட்டேன், என்ன இருக்குது, ஆடு படபடன்னு இருக்குது. அந்த ஆடு கூட தன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்துருச்சு. அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்த உடனே ஆடு கத்துது. என்ன கத்துது, இவன் வார்த்தையை நிறைவேற்றல. நான் சொல்றேன், நீங்க எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல நியாய தீர்ப்புக்கு என்ன நடக்கும் என்று சொன்னா, எல்லாமே பேசுமாமா. எல்லாமே என்ன பண்ணுமா, எங்க ஆண்டவர் அடிக்கடி ஒரு வார்த்தை பேசுவாரு, வானம் பேசும், பூமி பேசும், சமுத்திரம் பேசும், அலைகள் பேசுமா. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்கும் போது இந்த 4 வார்த்தை எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப எப்ப நான் ஜெபம் பண்ணாலும் இந்த 4 வார்த்தை கர்த்தர் எங்கூட பேச சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, வானம் பேசும், பூமி பேசும், சமுத்திரமும் பேசும், அலைகளும் பேசுமா. நல்லா கவனிங்க பார்க்கலாம், எல்லாமே பேசுமா. என்ன நம்மளை குறிச்சு யார் தான் சாட்சி கொடுப்பா, எல்லாமே சாட்சி கொடுக்குமாமா. தண்ணீர் சாட்சி கொடுக்கும், இந்த வானம் சாட்சி கொடுக்கும். சொல்ல போனா இந்த செவுரு கூட நம்மளை குறிச்சு என்ன பண்ணும், கல்லுகள் கூட நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கும். அன்பு தேவ ஜனமே, நீ ஜாக்கிரதையாயிரு. நீ நினைக்கிற ஏதோ நான் உட்காந்து 4 செவுத்து நடுவுல நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படுவதனால யாருக்கு தெரிய போது நீ நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், காற்றுகளும் தேவனுக்காய் சாட்சிகளாய் மாறுகிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்பதை இங்க ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் அவருடையது. இதெல்லாம் யாருடையது, கழுதையை பேச வச்சாருங்க. யாரை பேச வச்சாரு, கழுதையை பேச வைக்கிறாருன்னா எல்லாத்தையும் பேச வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து நின்ன உடனே ஆடு கூப்பிடுது. ஆடு என்ன பண்ணுது, கீழ்ப்படியாத ராஜாங்க ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அல்லேலூயா. இவன் சொன்னா, நீங்க அந்த வசனத்தை கவனிக்கணும். அவன் சொல்றான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாருன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினன்னு சொன்ன. அதுக்கு சாமுவேல், அப்படியானா என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம் எனக்கு கேட்கிறது, மாடுகளின் சத்தம் என்ன என்றான். அல்லேலூயா. இவன் என்ன சொன்னா, ஆடு என்ன சொல்லுது, உங்களோட தானே பேசிட்டு இருக்கிற. இவன் என்ன சொல்றான் ஊழியக்காரங்கிட்ட, கர்த்தருடைய வார்த்தை. ஆடு மாடு என்ன சொல்லுது, ஐயோ நிறைவேற்றல, ஐயோ நிறைவேற்றல, ஐயோ நிறைவேற்றல, இவன் என்ன புடிச்சிட்டு வந்துட்டான், என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்ற, எப்பா நீ சொல்ற நிறைவேற்றிட்டேன்னு, ஆனா ஆடு மாடும் கர்த்தருக்காக சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றலன்னு சொல்லி ஆடு மாடு சாட்சிகளை அங்க சொல்லி கொண்டு இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அடையாளமா சொல்றாரு. இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுக்கு அந்த சத்தம் கேட்குது. அப்ப நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஆடோடைய சத்தம் எப்படி கேட்டிருக்கும் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியாத ராஜா. ஆடு எப்படி தான் கத்தி இருக்கும், கர்த்தருடைய வார்த்தையை மீறின ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை ஆடு அப்படிதான் கத்தி இருக்கும். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் மாடு எப்படி கத்தி இருக்கும், அங்க அப்படிதான் ரெண்டுமே சொல்லப்படுது. ஆடும் மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்கிற. அப்படின்னா மாடு என்ன சொல்லியிருக்கோம், கீழ்ப்படியாத ராஜா. என்ன ராஜா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போன ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ஆடு கத்துனாலும் அப்படிதான் கத்துது, மாடு கத்துனாலும் அப்படிதான் கத்துது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இது கடைசி காலம். நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீ விலகி போனா எல்லாமே கத்த ஆரம்பிக்கும். சொல்லுங்க, எல்லாமே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நீ வாழ்கிற போகிற எல்லா இடமும் உனக்கு எதிராக சத்தமிட ஆரம்பிக்கும். சொல்லுங்க, நீ கீழ்ப்படியாம போவன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை புறம்பாக்கிட்டு நீ போவன்னு சொன்னா, உனக்கு விரோதமா எல்லா சத்தங்களும் எழும்பும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானத்தை உனக்கு கொடுத்து இந்த ஆபத்திலிருந்து உன்னை கர்த்தர் தப்புவிக்க போறார்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா பார்த்து கேளுங்க, இந்த ஞானம் தான் எங்களுக்கு வேணும்பா. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாதுங்க. தேவனுக்கு முன்பாக எது என்ன பண்ண முடியாது,
எதுவுமே மறைக்க முடியாதுங்க. எதுவுமே நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க எங்க தேவ வார்த்தை விட்டு விலகி போனாலும், நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், அங்க நீ தேவ வார்த்தையை விட்டு விலகி போகிற என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கர்த்தர் அங்க வச்சிருப்பார். நடந்திருக்க உங்க வாழ்க்கையில? உடனே கேட்டு நடந்திருக்கா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். நீங்க எப்ப தேவ வார்த்தையை மீறி போறீங்களோ, அப்ப தேவ வார்த்தையை விட்டு விலகி போகும்போது நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஒண்ணு செவுத்துல, இல்ல ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு வசனம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிங்டோன், ஏதோ ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு வழிமுறைகளில கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று சொன்னா, நீ விலகி போவதற்கு அடையாளமாக ஏதோ ஒரு ரூபத்துல கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆனா அந்த ஞானம் நமக்கு சொல்லுங்க, அதை அறிஞ்சு கொள்கிற ஞானம், அதை தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஞானம் தான் இனி உனக்கு வரப்போகுது. இத்தனை காலமா நீ வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இனி கிடையாது. இனி வாழ போகிற கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையை 100% நிறைவேற்றுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. உடனே இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் கேட்கிறான், ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கிற இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அல்லேலூயா. இந்த சவுல ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிருப்பார். எப்ப மன்னிச்சிருப்பான்னு சொன்னா, அவன் தன் தவறை உணர்ந்திருந்தானா கண்டிப்பா அவனை மன்னிச்சிருப்பார். ஆனா அதுக்கு அவன் ஒரு சாக்கு சொல்றான் பாருங்க. இதை நான் ஏன் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்னு சொன்னா, உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியா. என்ன சொல்றான்? இப்ப என்ன சொல்றான்? அவர் ஒண்ணுமே இல்லாதவர் பாருங்க. யாரு இல்லாதவர்? இயேசு தேவன் ஒண்ணுமே இல்லாதவர் பாருங்க. அழிக்க சொன்னது அவருதான். ஆனா இவன் சொல்றான், கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எப்போதுமே தேவ திட்டத்தையும் உங்க திட்டத்தையும் தயவு செய்து இணைக்காதீங்க. அப்படி இணைச்சிட்டீங்கன்னா அவர் உக்கிர கோபமா மாறிடுவார். நீங்க தப்பு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்றீங்க பார்த்தீங்களா? தப்பு செஞ்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி போயிட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில பேரை நான் கவனிச்சிருப்பேன். இவங்க தப்பு செய்வாங்க. தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் செய்யறாங்க. யாரெல்லாம் செய்யறாங்க? அவங்களாம். தப்பு செஞ்சது யாரு? இப்ப தப்பு செஞ்சது ஒருத்தர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செய்யறாங்க. நான் திரும்பி கேட்கிறேன், அவங்கள குறிச்சு உனக்கு அக்கறை கிடையாது, உன்னை குறிச்சு தான் உனக்கு அக்கறை. யாரை குறிச்சு அக்கறை கிடையாது? அவங்கள குறிச்சு உனக்கு அக்கறை கிடையாது. அது அவர் பாடு. இப்ப நீ தப்பு செய்யறனா, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ தப்பு செஞ்ச என்ன பண்ண? இவன் சொல்ற காரியத்தை நீங்க அப்படியே கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஜனங்களையும் சேர்த்துக்கிறான். என்ன சொல்றான்? அவன் சொல்றான் 15 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதை வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்தில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை. எப்போதுமே பைபிள் வாசிக்கும் போது யாராவது வாசிச்சாங்கன்னு விட்டுருங்க. நானும் மீட்டிங்ல இருந்து உங்களை கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன். போட்டி போட்டுட்டு வாசிக்கிறீங்க என்னன்னு எனக்கு தெரியல. ஊக்கத்தொகை எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் வாசிக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து விட்டுருங்க. நானும் மீட்டிங்ல இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். கோரஸா வாசிக்கிறீங்க, நல்லது. கோரஸா பாட்டு பாடுங்க. கோரஸா பைபிள் வாசிக்க கூடாது, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால ஒருத்தர் வாசிக்கிறாங்கன்னா, நல்லா வாசிக்கிறாங்கன்னா தயவு செய்து விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. அதை இவன் என்ன சொல்ல வர்றான்னா, ஜனங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்தாங்க. ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா? ஆடு மாடுகளை கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்ற. இப்ப அடுத்தது யாரை குற்றப்படுத்துறான்னு சொன்னா, ஜனங்களை குற்றப்படுத்துகிறான். வேலை யாருக்கு கொடுத்தது? ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த வேலையை முற்றிலும் செய்யன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப பாருங்க, இந்த ஆடுகளை பிடிச்சிட்டு போலான்னு சொல்லி ஐடியா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுல் தான். யார் தான் ஐடியா கொடுத்தது? சவுல் தான் ஐடியா கொடுத்தான். ஆனா இப்ப அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஜனங்கள் மேல சொல்றான், அவங்க தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுனா எப்படி? ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கு கொடுத்தா. ஆதாம் என்ன செஞ்சானா, பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த ஏவாள் தான் எனக்கு கொடுத்தா. நீங்க கொடுத்த, யாரு கொடுத்த? நீங்க கொடுத்த இந்த ஏவாள் தான் என்ன பண்ணா அப்படின்னா தேவனை எப்படி குற்றப்படுத்தினாரோ அதே போலதான் இந்த சவுல் என்ன பண்றான்னு சொன்னா, ஜனங்களை ஒரு குற்றவாளியாய் நிறுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் கோபம் வந்துருச்சு. முற்றிலுமா என்ன வந்துருச்சுங்க? கோபம் வந்துருச்சு. அப்ப 16ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். என்ன சொல்றாரு? அந்த பேச்சை விடும். இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார்.
தீர்க்கதரிசி சாமுவேல் ஊழியக்காரர் என்ன பண்ணான்? அது வரைக்கும் அமைதியா தான் இருந்தார். இவன் ஜனங்களை குற்றப்படுத்தி இவன் செஞ்ச தப்பு செஞ்சிட்டோம்னு உணராம கர்த்தருடைய வார்த்தை விட்டு மீறிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லி அந்த உணர்வு கூட அவனுக்கு இல்லாம அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஜனங்களை குற்றப்படுத்தும் போது அங்க சொல்றது 16ஆம் வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாரே, கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வித்தாரே. சொல்றாரு, நீ எப்படி வந்த, நீ யாரு, நீ எப்படி இருந்த, உன் சந்ததி என்ன, நீ எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்த, நீ சின்னவனா இருந்த, ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்கு உன்னை கர்த்தர் என்ன பண்ணாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. 18வது வசனம் சொல்க, இப்பொழுது கர்த்தர் நீ போய் அமலேக்கிற அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவளோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியா பாருங்க வழி அனுப்பி வச்சிருக்கிறார். யாருதான் வழி அனுப்பி வச்சாரு? சொல்லுங்க, யாருதான் வழி அனுப்பி வச்சாரு? எங்கேயோ வழி தெரியாம இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்க அனுப்பிச்சாரு என்று சொன்னா, திருச்சபைக்கு நேரா கர்த்தர் வழி அனுப்பி உனக்குண்டான ஆசீர்வாதங்கள், உனக்குண்டான நன்மைகள், உனக்குண்டான மேன்மைகள், உனக்குண்டான பலன், சுகம், பாதுகாப்பு, பரலோகத்திற்கு போக வேண்டிய வாசல்கள், எல்லாத்துக்குரிய காரியங்களையும் இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ போற, எப்படி மேன்மைப்படணும், எப்படி உயரணும், எல்லா விதமான வாசலுக்குள்ளேயும் கர்த்தர் உங்களை உள்ள அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. உங்களை வழி அனுப்பினது யாரு? சொல்லுங்க, உங்களை வழி அனுப்பினது யாரு? நம்மள ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? வழி தெரியாமல் இருந்தோம். எங்க இருந்தோம்? வழி தெரியாம, திக்கு தெரியாம, வழி தெரியாம இருந்த நம்மள அவர் வழி அனுப்பி வச்சாரு. அல்லேலூயா. எதுக்கு வழி அனுப்பி வச்சாருன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து அவருடைய வார்த்தையை 100% நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை வழி அனுப்பிச்சாரு. ஆனா வழி அனுப்பி வைத்த தேவனை மறந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பாதையை போட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, என் வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானம் உனக்கு வேணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப சொல்றாரு அழகா, அந்த தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். சொல்லி அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். அல்லேலூயா. இவன் கண்ணு என்ன பண்ணுச்சாமா? இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? இப்ப கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரன் வந்து நின்று என்ன பண்றாருன்னா இப்ப கேள்வி கேட்கிறார், நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்த? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை செய்யாம மீறி நடந்த? அல்லேலூயா. இன்னைக்குல என்ன பண்ண முடியல? ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தானா என்ன கேட்க முடியல? இன்னைக்கு கேள்வி கேட்டா என்ன பண்றாங்க? இப்ப ஒருத்தர் நீங்க தப்பு செய்றீங்கன்னு வைங்க, இப்ப தப்பு செய்யும் போது அந்த கேள்வி கேட்கிற அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கேள்வி கேட்டா என்ன நடக்குது? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. கேள்வி கேட்டா என்ன நடக்குது? சபைக்கு நான் ரொம்ப சந்தோஷங்கிறேன். கீழ்ப்படியாத ஜனங்களை வச்சு எழுப்புதலை பார்க்கறதை விட கீழ்ப்படுகிற ஜனங்களை வச்சு எழுப்புதலை கொண்டு வர எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அல்லேலூயா. ஆனா அதுக்காக நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. கேள்வி கேட்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க கேள்வி கேட்கும் போது பதில் சொன்னாலும் சரி, பதில் சொன்னாலும் சரி, கேட்க வேண்டியது எங்க வேலை. ஏன்னா உங்களை குறித்து கணக்கு யார்கிட்ட கேட்பார்னா எங்கிட்ட தான் கேட்பார். அல்லேலூயா. கணக்கு என்ன கேட்பாருங்க? எங்கிட்ட என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, சில நேரத்துல சில கேள்விகளை கேட்கும் போது என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. உலகம் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்மளும் உட்கார்ந்து பொய் சொல்லி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நீ செய்தது என்ன என்றார். அப்புறம் சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தர் சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவையும் ஆகாகையும் கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே தீடாகும் ஆடு மாடுகளையும் பிரதான மாடுகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அல்லேலூயா. அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னா, கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னா, இந்த சவுல் இனிமே ராஜாவா இருப்பதற்கு தகுதி இல்லை. இந்த சவுல் என்னங்க? ராஜாவா இருப்பதற்கு
தகுதி இல்லைன்னு சொல்லி அவனை என்ன செய்யறான்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை 100% நிறைவேற்றாத அந்த சவுலை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தள்ளி விடுகிறார். அல்லேலூயா. என்ன பண்றாருங்க? சவுல் என்ன பண்றாரு? தள்ளி விடுகிறார். 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடால் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். முதலாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னா, என்ன கீழ்ப்படியணுமா? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கீழ்ப்படிஞ்சாலே எனக்கு போதும். ஓ சர்வாங்க தகன பலி எனக்கு எதற்கு? நீ கீழ்ப்படிவதை தான் கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற, நீ ஆராதனைக்கு வருவது முக்கியம், எல்லாம் செய்வது முக்கியம், எல்லாமே நல்லது. ஆனா எல்லாத்த விட என்ன அப்படின்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தான் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும். நீ 10 மணி நேரம் ஜெபிப்பது, 20 மணி நேரம் ஜெபிப்பது, நீ அதிக நேரம் வேதத்தை வாசிப்பது, அதிக நேரம் ஆராதிப்பது, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கல, எது முக்கியம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% அப்படியே நீ கீழ்ப்படிவதை தான் கர்த்தர் பிரியமாய் பார்க்கிறார். கர்த்தர் பிரியமாய் பார்க்கிறார். நீ கொடுக்கிற காணிக்கையோ அதையோ இதையோ, நீ செய்கிற பெரிய பெரிய காரியங்களையோ அல்ல. கர்த்தர் முழுக்க எதை பார்க்கிறார்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிவதை தான் அவர் பிரியமாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு ஞானம் நமக்கு தேவை. அப்படியே கீழ்ப்படியணும். அடுத்தது சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிங்க பார்க்கலாம். ரெண்டகம் பண்ணுதலும் பிள்ளை சுனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். எவ்வளவு ஒரு வேதனையான காரியம், கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை எப்படி சொல்றாருன்னு சொல்லி கவனிங்க. அவர் சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் கடைசியா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. கையை பிடிங்க, பக்கத்துல இருக்க எல்லா கையை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. நீ கையை பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை வருது. கை செய்து பிடிச்சு சொல்லுங்க பார்க்கல. சொல்லுங்க, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கடைசியா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இனியும் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். அவரையும் உன்னை புறக்கணித்து தள்ளி விடுவார். அவர் உன்னை புறக்கணித்து தள்ளி விடுவார். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் மேல வைக்க போறாரு. அந்த அபிஷேகம் மேல இறங்கி வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நீ 100% நிறைவேற்றி கர்த்தருக்கு பிரியமான மகனாக, பிரியமான மகளாய் நீ மாற போற. உன் நிமித்த ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. உன் நிமித்த ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. உன்னை கர்த்தர் புறக்கணித்து தள்ளுவதற்கு முன்பாக அவர் உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். ஆதலால் உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு, உன்னை முழுவதும் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே எழும்பி நிக்கலாமா? எல்லா ஜெபத்தோடு அப்படியே எழும்பி நிக்க போகிறோம். கர்த்தர்கிட்ட இன்னைக்கு கேட்க போறீங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானம் எனக்கு தேவை, ஒரு ஞானம் எனக்கு தேவை. அப்படியே உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க. எத்தனை சத்தியம் உங்களுக்கு வந்திருக்கிறது, எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறா. நீங்க நினைக்கிறீங்க, சாதாரணமா நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு மனிதனை புறக்கணித்து தள்ளுவார் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவனாய் மாற்றப்படுகிறார். எந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவானாய் இருக்க முடியாது, எந்த அற்புதத்துக்கு அவன் பாத்திரவானாய் இருக்க முடியாது, எந்த அடையாளமும் அவன் மேல இருக்காது. அவன் சத்துருக்கு கைகூலியாய் மாறி விடுவான். அவன் சத்துருக்கு கைகூலியாய் மாறி விடுவான். அதுக்கப்புறம் இந்த சவுலுடைய சப்ஜெக்டை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சந்ததியாய் மாறிட்டான். நான் சொல்றேன், யார் யாரு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுவதற்கு என்ன அடையாளம்னா,
அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாய் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், இவங்கெல்லாம் யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறி போன சந்ததிகள். அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது. அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை அனுப்பப்படுகிறது. கர்த்தர் அடையாளமாய் சொல்கிறார், யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறாங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எப்போதுமே நின்று கொண்டே இருப்பார்கள். அது உன் குடும்பத்தில் இருக்கலாம், அது வெளியில இருக்கலாம். எப்போதுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி ஞானம் இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானும் பல வேளைகளில் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதபடி, உம்முடைய வார்த்தைகளை செயல்படுத்த முடியாதபடி, அந்த வார்த்தையோடு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை இணைத்து பல காரியத்தை நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா. ஆனா இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா, என்னை தயவாய் மன்னிங்கப்பா. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினதுனால உன்னையும் கர்த்தர் புறக்கணித்து தள்ளுகிறார் என்று சவுலை நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். ஆனா இது கிருபையின் காலமாய் இருப்பதனால கர்த்தர் இதனால ஒரு எச்சரிக்கையோடு இந்த காரியத்தை நிறைவு செய்ய விரும்புகிறாரு. ஞானம் இல்லாமல் செயலிழந்து போன சவுல் இன்னைக்கு அந்த ஞானத்தை இல்லாம செயல்பட்ட சவுளை போல நீங்கள் விழுந்து விடாதபடி, ஞானமுள்ள ஒரு ராஜாதி ராஜா, ஒரு இரட்சகர், ஒரு பொக்கிஷசாலியா இருக்கிற அந்த தேவாதி தேவ உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஞானம் இல்லைன்னா என்கிட்ட கேளு, உனக்கு ஞானம் இல்லைன்னா என்கிட்ட கேளு, நான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறா. கர்த்தரோ ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறா. கர்த்தரே ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறார். எந்த ஞானம் வேணும்? கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற அந்த ஞானம் எனக்கு வேணும். அதுல ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதை குறைக்கவும் கூடாது. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் இதை தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன் ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி பலவிதமான காரியத்தை நான் செய்துட்டேன். கடைசியா எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே, உங்க வார்த்தையை மீறி நான் நிறைய செஞ்சுட்டேன். என்னை தயவாய் மன்னியோ, என்னை தயவாய் மன்னியோ. என்னை மறுபடியும் உங்க வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானத்தை கொடுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்ற உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னா, இதுவரை நீ பெற்றுக்கொள்ளாத ஒரு விசேஷ நன்மைகள் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. இதுவரைக்கும் நீ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார், இதுவரைக்கும் கண்ணீர் வடித்தார், இதுவரைக்கும் பலவீனப்பட்ட, இதுவரைக்கும் துக்கப்பட்ட, இதுவரைக்கும் வேதனைப்பட்ட, இதுவரைக்கும் குழப்பமடைஞ்ச நீ போகிற இடமெல்லாம் உன் வாழ்க்கையில ஒரு போராட்டமும் கண்ணீரும் குழப்பமா இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு நீ சொல்லு, இன்னைக்கு நீ சொல்லு, இன்னைக்கு நீ சொல்லு, என்னை தயவாய் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் உங்க வார்த்தையை மீறி போறதுனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நான் பேசிக் கொண்டு இருக்கிறப்பா. என்னை தயவாய் மன்னிங்கப்பா, என்னை தயவாய் மன்னிங்க. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த ஞானம் என்கிட்ட குறைவா இருக்குது ஏசப்பா. உங்க வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஞானம் என்கிட்ட இல்லை ஏசப்பா. இன்னைக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். அந்த ஞானம் எனக்கு வேணும்ப்பா. உங்க வார்த்தையை நான் அப்படியே நிறைவேற்றணும். எல்லா கண்ண மூடி சகோதரனே சகோதரிய, உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறா. இது வரைக்கும் நீ கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய் அவருக்கு விரோதமான நிறைய காரியங்களை செஞ்சிட்ட. தேவ திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீ, அரிசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீ, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீ, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போய் இன்னைக்கு கர்த்தருக்கு விரோதமாகவே நின்று பல காரியங்களை செய்து இவங்கன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்காதபடி உன்னை முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லு, தவறு என் மேல இருக்குதப்பா, தவறு என் மேல இருக்குதப்பா, தவறு என் மேல இருக்குது, என்னை தயவாய் மன்னிப்பீராக தகப்பனே. உங்க வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஞானம் என்கிட்ட இல்லப்பா. அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. உங்க வார்த்தை அப்படியே நிறைவேற்ற ஞானம் இல்லாதனால தான் இன்னைக்கு நான் தடுமாறி ஓடிக்கொண்டு இருக்கிறேன், தத்தளித்து ஓடிக்கொண்டு இருக்கிறேன், பலவீனப்பட்டு குழப்பம் அடைஞ்சு கிடக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஒரு அடையாளமா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு ஆண்டவரை தடுமாறி நிற்கிறேன். என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுங்க. சிலருக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் போட விரும்புகிறார். ஒரு ஞானத்தின் ஆவியானவர், ஒரு ஞானத்தின் ஆவியானவர்
ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிக்க போகிறாரு. உங்களை நிரப்பி நடத்த போறாரு. இனி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படியே நிறைவேற்ற போறீங்க. அதை ஒன்று கூட்டவும் போறது இல்ல, ஒன்றை குறைக்க போறது இல்ல. உங்க இருதயத்தில் எழும்புகிற எண்ணத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை இணைத்து செயல்படுத்துவது இல்ல. கர்த்தர் என்ன திட்டத்தை கொடுக்கிறாரோ, என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ, அதை அப்படியே நிறைவேற்ற போறீங்க. ரபா ஹதனமஸே உஷ்மெல்கா ஹஸே பியாத்து ரபோஷே உல்பதான மேஷல் பதூனமா ரியந்தரே ரிபராக்கல் பதூனமா ஷல்கதியானமே ரிபராக்கல் பதூனமா ஷந்த ரிபராக்கல கதனா உரபசி அந்தரே ஷல்கதியானமே. ஆண்டவர் ரெண்டு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். திருச்சபைக்குள்ள இருக்கிற சிலர் இந்த வார்த்தையை ஒரு கதையை போல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சந்ததி இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சிலர் வைராக்கியமா நின்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு கூட்டமோ இது ஒரு கதையை போல கேட்டுக்கிட்டு எப்பயும் போலவே அப்படியே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அப்பேற்பட்டவர்கள் கர்த்தர் எச்சரிக்கையை சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீ ஓடினது கிருபையில, இதுவரைக்கும் நீ ஓடினது கிருபையில. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து விட்டதுக்கு அப்புறம் நீ இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி அந்த வார்த்தையோடு கலப்படம் பண்ண நீ முயற்சி செய்வாய் என்று சொன்னார், நீ கலங்கி போயிருவன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ கலங்கி போய் விடுவாய், நீ கலங்கி போய் விடுவாய். கர்த்தருடைய வார்த்தையை கலப்படம் பண்ண நீ நினைப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தையை விட்டுட்டு நீ விலகுவாய் என்று சொன்னார். நீ கலக்கம் தான் உன் வாழ்க்கையில வரும். கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், வேதனைகள் வரும். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு இனி நான் இதை 100% நிறைவேற்றுகிறேன்ப்பா, உங்க வார்த்தையை விட்டு நான் நீ விலக மாட்டேன், உங்க வார்த்தையை நான் அப்படியே நிறைவேற்றுவேன். 1000 பேர் எழும்பி வந்தாலும், 1000 பேர் என்னை திசை திருப்ப வந்தாலும், 1000 பேர் குழப்பம் வந்தாலும், எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னா உன் வாழ்க்கை கலக்கம் இல்லை. இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. இந்த உலகத்தை கலக்கக்கூடிய விசேஷ அபிஷேகத்தோடு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை கர்த்தர் நிறுத்த போறாரு. இது வரைக்கும் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருந்த சத்துருவை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வர போறாரு. விசுவாசிகள் மாத்திரம் அல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிகள் மாத்திரம் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஒரு ரேபே காதர் ரேமே ஒரு பால தாட ரீம நாதனா இறங்கட்டும் அந்த ஞானத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. அந்த ஞானத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கியம், ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கியம், ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கியம், ஒவ்வொருவருக்குள்ளும் வைராக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானத்தின் வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. ராஜா ரபாகத நமஸ்தே. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீ எப்பப்ப அவர் வார்த்தையை புறக்கணிக்கிறாயோ அப்பெல்லாம் அவரனை புறக்கணிச்சிட்டு போறன்னு கர்த்தர் இறுதியா எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. மறுபடி கடைசியாக எல்லா தேவ சமத்தில் ஒப்பு கொடுங்க. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. இனி உங்க வார்த்தை விட்டு நாங்க விலக மாட்டோம். வார்த்தை விட்டு விலகின சவுல ராஜ்ய பாரத்திலிருந்து கர்த்தர் அவனை விலக்கி போட்டா. அவரால் ஆசீர்வதிக்கவும் முடியும், அந்த ஆசீர்வாதத்தை விட்டு விலகி வைக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா நம்ம அப்படி அல்ல. இனி நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றோடு நம்ம எல்லாரும் இணைந்து விட வேண்டும். எல்லாம் 2 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு 2 நிமிடம் எல்லாம் கண்ணை மூடி யாரையும் பார்க்காதீங்க. எஸ் எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா நிக்காதீங்க. அது கீழ்ப்படியாத ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா. இதுக்கப்புறம் இந்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினதுனால இந்த சவுல் என்ன செய்தான் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோடு யுத்தம் பண்ணினா முடிவு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். முடிவு என்ன நடந்தது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒன்றுமே செய்ய முடியல. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யுத்தம் பண்ணி இந்த சவுல் நாண்டு கொண்டு செத்தான்னு வேதத்தில் எழுதப்படுகிறது. தன்னுடைய பட்டயத்தை ஈட்டி நீட்டி அதிலே விழுந்து செத்தான்னு வேதத்தில் சொல்லப்படுது. தயவு செய்து சொல்றேன், பிசாசு உங்களை அழிக்கிறதுக்கு தான் பல நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாக
கர்த்தருடைய வார்த்தை விட்டு நீங்க 100% நிறைவேற்றாதபடி இருந்த அந்த பொல்லாத வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்னைக்கு அநேகருக்குள்ள ஞானத்தின் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறாரு. நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இனி நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்தோடு கர்த்தர் கூட இருப்பாரு. நீங்க கையிட்டு செய்ய எல்லா வேலையெல்லாம் அவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்ய 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 அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அங்க ஒரு வயல்வெளி உண்டாக போகிறது. நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க போகுது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற நிறைவேற்ற ஒரு ஊற்றை போல, ஒரு நதியை போல, ஒரு ஆசீர்வாதமான நதியை போல கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு செழிப்பு, நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உம்மை நோக்கி வர போறாங்க. உங்களை நிமித்த கர்த்தருடைய நாம மகிமைப்பட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடைசியா நிறைவு செய்யலாம். ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அந்த ஞானம் எங்களை விட்டு விலக கூடாதுப்பா. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஞானம் எங்களை விட்டு நீ விலக கூடாது ஏசப்பா, விலக கூடாது. நாங்க அப்படியே கீழ்ப்படுகிறோம். எங்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து எங்களை நடத்தினதுக்காய் நன்றி, எங்களை அபிஷேகித்ததுக்காய் நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. இதோ எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. நன்மை உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாலையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியமைக்கும் சமாதானமும் சந்தோஷமா நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.